முழங்காலோட பின் பகுதியில் உங்களுக்கு வலி இருக்கா? காட்டுறோம் பாருங்கள். முழங்காலோட நேராக பின்னாடி, அதாவது மடியிற இடம், முழங்கால் மடியுது இல்லைங்களா, அந்த இடத்துல 2 பக்கமும் கரெக்டாக அந்த குழி மாதிரி விழுகும் நீங்கள் மடிக்கும் போது. அந்த இடத்துல 2 கால்கள்லையும் வலி இருந்தாலும் சரி, ஒரு காலில் மடியும் போதெல்லாம் வலிக்குது, உட்காந்து எந்திரிக்கும் போது வலிக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு உட்காந்து எந்திரிக்கும் போது வலிக்குது, இந்த மாதிரி சிரமங்கள் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டை வச்சு குவிக்கான ரிலீஃபுங்க. இது இன்ஸ்டன்ட் ரிலீஃபாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கால் பாதத்தில் சுண்டு விரலோட வெளி சைடில் எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது. ஒரு காலில் தான் உங்களுக்கு அந்த வலி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ப்ரெஷர் 2 விரல்கள்லையுமே 2 கால்கள்லையுமே கொடுக்கணும். அதாவது பயோலேட்டரலாக ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும். 3லேருந்து 5 முறை. இந்த ப்ரெஷரை கொடுக்கறதுக்கு முன்னாடி தயவுசெய்து உங்கள் வலிகளை செக் பண்ணி உணர்ந்துக்குங்க. மடிங்க, உட்காந்து எந்திரிங்க, எந்த பொசிஷனில் வலிக்குதோ செக் பண்ணிவிடுங்க. நல்லா டீப்பாக நல்லா உணர்ந்துக்குங்க. ப்ரெஷர்ஸை கொடுங்க 3லேருந்து 5 முறை. ஒரு ப்ரெஷருங்கிறது 15 to 20 செகண்ட்ஸுங்க. நல்லா டீப்பாக இருக்கட்டும் ப்ரெஷர்ஸ். அந்த 20 செகண்ட்ஸ்னாலும் நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிங்க. மூச்சை இழுங்க, விடுங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். அந்த 20 செகண்ட்ஸும் கவனிங்க. மறுபடியும் ரிலீஃப் பண்ணுங்கள். இதை ரிப்பீட் பண்ணுங்கள். 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். வலியை செக் பண்ணுங்கள். உடனே டிஃப்ரென்ஸ் தெரியும். மறுபடியும் மேற்கொண்டு வலி இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுங்க. குறைஞ்சபட்சம் 3 days.